So what is a type? What is the rule of partial fraction method? Yeah. So இந்த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ண போறோம்? பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? யூசிங் பார்ஷியல் ஃபிராக்ஷன். சொல்றேங்க. பார்ஷியல் ஃபிராக்ஷன் என்னென்ன டைப் தெரியும்? என்ன ஐடியா தெரியும்? என்ன ரூல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஓ 12th படிச்சதா சார்? ஆமாடங்க. அது தெரியும் சார். ம். So 1 divided by a plus முன்னாடி numerator degree, okay? Numerator degree should be less than denominator degree. அப்படின்னு இருந்தாதான் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ண முடியும். மாற்றி இருந்ததுன்னா லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் வராங்க. ஓகே சார். இப்போ சொல்லுங்க டைப் 1. கரெக்ட்டுங்களா? ரெண்டுமே லீனியர். a divided by x plus a plus b divided by x plus b. Type 2. அப்படி இருந்தா கரெக்ட்டுங்களா? டைப் 3. கரெக்டா தம்பி? இது என்ன சொல்றாங்க? இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இது வந்து not factorized in real form. That is a very important one. Okay. Not factorized in real form. The real number form எழுத முடியாது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம்ல மேபி எழுதலாம், ரியல் நம்பர் ஃபார்ம்ல எழுத முடியாது. ஸோ அப்படின்னா இந்த ஃபார்மேட் bx plus c. ஓகேங்களா? இந்த டைப் தான் நமக்கு இருக்குது. இது எப்படி இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல யூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? மொத்தமாவே 3 டைப் தான் இருக்கு சார். 3 டைப் தான். இதை விட இன்னும் அடிஷனல் டைப் பண்ணா இதனோட ஸ்பெஷல் கேஸ். அதை சொன்னல. சப்போஸ் இது வந்து என்ன பண்ணுவீங்க? இப்படி வந்துன்னா நியூமரேட்டர் டிகிரி கிரேட்டர் தென் டினாமினேட்டர் டிகிரி. அப்படி வந்து என்ன பண்ணுவீங்க? லாங் டிவிஷன் வச்சு போடுவீங்க. ஒரு டைப். சரிங்களா? லாங் டிவிஷன் வச்சு கன்வெர்ட் பண்ணி போடுவீங்க. அது ஒரு டைப் ஆயிருமா? அப்ப அதுலயே என்ன ஆகும்? அதுல வந்து இந்த 3 டைப் வரும். அப்ப என்னது 3 + 3 6 டைப் வரும். ஓகே சார். இது என்னது? சப்போஸ் அடிஷனல் டைப் வந்து என்ன பண்ணுவீங்க? இங்க x + c ன்னு வருது. அப்ப என்ன பண்ணுவீங்க? + c/x + c. நமக்கு தகுந்த மாதிரி நம்ம 3 டைப்ங்கிறது 10 டைப் கூட மாத்திக்கலாம். பட் மெயின் கான்செப்ட் பார்த்து இந்த 3 டைப் தெரிஞ்சிட்டா போதும். அந்த 10 டைப் அதுக்குள்ள தான் வரும். சரிங்களா? ஓகே சார். அடிஷனல் டைப் வந்து அடிஷனல் டைப் என்னது? இதே மாதிரி கண்டென்ட்ல ஆட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். சரி, இந்த டைப் தெரிஞ்சிட்டீங்க. இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. Find Laplace inverse transform of 1 by s into s plus 1 into s plus 2 using partial fraction method. இதை கொடுத்தாலும் அதான் போட போறீங்க. இல்லைன்னா நீங்க இதுல கூட போட்டுக்கலாம். எதுல? சார் இன்னொரு டவுட் சார். இப்போ நேத்து நீங்க கொடுத்த ஹோம்வொர்க் சொன்னா f of x ஸ்டார் g of xங்கிற டைப்ல தான் இருந்துச்சு. நாம அந்த டைப்பை போட்டுக்கலாம்னு சொல்லி சொன்னேன். நீ இதுலயும் போட்டுக்கலாம், அதுலயும் போட்டுக்கலாம். இந்த டைப் பார்க்கும்போது இதுலயும் போட்டுக்கலாம், அதுலயும் போட்டுக்கலாம். ஸ்டாப் ஆயிட்ட தம்பி. பார்ஷியல் ஃபிராக்ஷன்லயே அந்த ப்ராடக்ட்டை போட்டுக்கலாம், இல்லைன்னா நார்மல் கன்வர்ஜென்ஸ் தியரத்திலையும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கமலேஷ் புரியுதா? எங்க போயிட்டீங்க கேட்டியோ? கமலேஷ்
என்னாச்சுப்பா அடிக்கடி? சார் அது சார்ஜ் கம்மியாகிடுச்சு சுவிட்ச் ஆன் பண்ண பண்ணிட்டேன். இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா கண்ணு, பிரேக் ஆகுது. சரி இப்போ இப்பயும் சம் அந்த அளவுக்கு கிளியரா இல்ல வாய்ஸ். ஓ 1 மினிட் சார். ம். சரி இப்போ கரெக்டாக இருக்கா சார்? ஓகே. பட் அந்த கிளாரிட்டி இல்ல. ஓகே சொல்றப்பா. சார் நேற்று வந்துட்டு இப்போ எஃப்எஃப்எக்ஸ் ஸ்டார் ஜிஎஃப்எக்ஸ்ன்னு பண்ணோம். ம். இங்கே வந்துட்டு 3 டேர்ம் இருக்குது டினாமினேட்டரில். ம். அப்போ அந்த மெத்தட் யூஸே பண்ண முடியாதுல்ல சார்? யூஸ் பண்ண முடியாதுல்ல. இன்சைடு மல்டிப்ளை பண்ணிட்டு எனர்ஜி ஃபார்முலாக்கு வருமானு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓ ஓகே ஓகே. பண்ணிக்கலாம். நம்ம யூசிங் பார்ஷியல் ஃபிராக்ஷனா இதில் போடுங்க. இல்லைன்னா கன்வென்ஷனல் ட்ரை பண்ண முடிஞ்சா பண்ணலாம். தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே சார். சரி. இப்போ எடுத்த முடியும் யூசிங் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட்னு சொன்னனால நம்ம என்ன பண்ண போறோம்? கன்சிடர் 1/s. பிராக்கெட்ல மட்டும் எழுதிக்கலாம். இன்சைடு பிராக்கெட். ஓகே. சொல்லுங்க டக்கு டக்குன்னு முடிங்க. அப்போ என்ன ஆகும்? எல்சிஎம் எடுப்பீங்க, சிம்பிளிஃபை பண்ணுவீங்க. சார் ஃபர்ஸ்ட் இதுக்கு s is equal to -1 கொடுக்குறீங்களா சார்? ஆமாடா -1. ஓகே. s equal to 0னா a வேல்யூ கிடைக்கும். s equal to -2. கரெக்டாக முடிச்சு செக் பண்ணுறாரு. கிராஸ் ப்ரீவியூ பண்ணி கரெக்ட் பண்ணு. கரெக்ட் சார். சி வேல்யூ கரெக்டா? எஸ் சார். ஓகே சார். இப்போ என்ன 1/2 கான்ஸ்டன்ட் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1/2 சொல்கிறாங்க என்ன வரும்? 1/2 எல்என்எஸ். ஸோ 1/sக்கு 1 மாறிடும். அப்போ 1/2 1/2 1/sக்கு 1 தானே சார்? ஓகே ஓகே கரெக்ட். மைனஸ் கரெக்டுங்களா? கரெக்டாக தம்பி? எனர்ஜி டவுட் இருக்கா? 1/2 ஆஃப் 1 மைனஸ் e பவர் மைனஸ் டி. 1/2 இதுக்கு இல்லைல்ல, இதுக்கு தான் 1/2 வருது, இதுக்கு தான் 1/2 வருது. ஸோ 1 காணா சார்? 1 எதுக்குல இருக்கு? இது 1 இருக்குங்க சார். எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s வந்துட்டு 1 போடணும் சார். அது 1 இருந்தா 1/2 வருதுன்னா 1/2 இன்ட்டு 1 எவ்வளவு? ஓகே ஓகே. அடே இல்ல நீங்க பிராக்கெட் கர்ல வச்சிருக்கீங்க சார். இல்ல 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 அது என்ன போட்டுக்க வேண்டாட்டி விட்டுலாம்னு விட்டுட்டேன். ஓகே நீ சொன்னது ஓகே சார். அதுக்கப்புறம் 1/s plus a e power minus at. a வந்துட்டு 1 வேல்யூ. ஓகே e power minus t plus 1/2 மறுபடியும் e power minus 2t. ஓகே சார் புரிஞ்சுதுல்ல? இப்போ இந்த சமன் நீ போடு, டைப் டேபிள்னு போடு, போட்டு உடனே அனுப்பு.
இந்த ப்ராப்ளம் இப்போ போட்டுருந்தேன் எனக்கு. கீழே வந்துட்டு பவர் 3 இருக்கு, மேலே பவர் 2 இருக்கு. ஸோ சரி